ஓட்டின வயல்களில் விவசாயிகிட்ட வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டுறது எப்படின்னு போயிட்டு கேட்டுடலாங்க. கண்டிப்பாக கேட்கலாம். அதுதான் ஐயா, போன வருஷம் வண்டி வச்சு ஓட்டுனீங்களா? எந்த வண்டி வச்சு ஓட்டுனீங்க? இதோட வண்டி அதை சுற்றி வரும் செயின் மாரி. ஓகே. அப்படியே சுற்றி வரும்போது அது ஓரளவு நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது ஓரளவுக்கு தேவலாம். இது வந்து நல்லா ஃபினிஷிங்காக போகும், அவ்வளோதான். இந்த வண்டி வச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுருக்கீங்க? ஆமாம், ஃபினிஷிங்காக போகும். ஆமாம். அந்த வண்டி போன வருஷம் தம்பி தான் வண்டி எடுத்து வந்து இப்போ 2 நிமிஷம் ஓட்டி கொடுக்குறாப்புல. ஆனால் வண்டி இது வந்து நல்லா இருக்குது. வண்டி ஓடுற விதம் எப்படின்னா இருக்குது? இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து இப்போ இவங்க வந்து ஏக்கர் கணக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, மணிக்கணக்கு கிடையாது. ஏன்னா இது வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் ஓட்டுறாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் எல்லாமே அறுவடை ஆகுது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15-20 நிமிஷம், அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 25 நிமிஷம்குள்ளே ஓட்டிடுறாங்க. ஒரு ஏக்கர் 25 நிமிஷம். ஒரு ஏக்கர் 25 நிமிஷத்துக்குள்ளே. அப்படியே கொஞ்சம் சுணுப்பு அந்த மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour ஆகும். பிட்டு பிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். ஒரு விவசாயம் இந்த வண்டி நீங்கள் வர இருக்கீங்களா? ஆமாம், இது ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்குது, பயனுள்ளதாக இருக்கு இல்லையா? சொல்லுங்க ஐயா, இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குங்க ஐயா? 4 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 2,200 வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்களா? நல்லா கருத்தெல்லாம் அடிக்கிறதுலாம் ஓரளவு நல்லா அடிக்குது. இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஆள் கூலி கம்மி. ஆள் கூலி கம்மி. அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு நேரம் கம்மியாகுது. ஆமாம், வேலை முடியுது சீக்கிரம். வேலை சீக்கிரமாக முடியுது. இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வண்டி வந்தாலும் இது நல்லா தான் ஓடும், ஓரளவு பரவாயில்ல. வண்டி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வேலை முடியுது. உங்களுக்கு வேலை முடியுது. ஆமாம். ஓகே, ஓரளவுக்கு உங்கள் கஷ்டம்லாம் குறைஞ்சி வண்டி வந்தோடனே. ஓகேங்களா ஐயா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? சரி. பேர் இளையராஜா. ஓகேண்ணா, நீங்கள் எத்தனை ஏக்கர் நான் பயிரிடுறீங்க? நாங்கள் ஒரு 15 ஏக்கர் சோளம் போட்டிருக்கோம். சரி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த வண்டியை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் இதுக்கு முன்னாடி டிராக்டரில் ஜாண்டியரில் உள்ள மாடலை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்கண்ணா. இப்போ வந்து நியூலாந்து மாடலில் இப்போ வந்திருக்கிறதுனால, புதுசாக வந்திருக்கிறதுனால யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்து இந்த வண்டியை ஓட்டுறதுக்கான காரணம் என்னண்ணா? அந்த வண்டி வந்து குப்பை எல்லாமே வருது. சரி. டஸ்ட்டு வந்து ஒழுங்காக கிளியராக வரதில்லை. சரிங்கண்ணா. சோளம் தனியாக வரதில்ல, இது டஸ்ட்டு எல்லாமே ஒன்றா கலந்து வரதுனால அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு கொடுக்குறாங்க. டிராக்டர் ஹார்வெஸ்ட் ஓட்டுறீங்களா? அது ஒரு மணி நேரத்துக்கு மணிக்கணக்காக ஓட்டுறீங்களா, ஏக்கர் கணக்காக ஓட்டுறீங்களா? அது வந்து மணிக்கணக்கு ஓட்டுறோம். சரிண்ணா. ஒரு ஏக்கர் எவ்வளோ மணி நேரம் நான் ஓடும்? அது வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டுவாங்க. 1.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் நம்ம வண்டி இந்த நியூ ஆலண்ட் கம்பைன் ஹார்வெஸ்ட் வந்து எத்தனை மணி நேரம் நான் ஓடுது? இது ஒரு ஏக்கர் வந்து 20 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் தான். அப்போ குயிக்காக முடிஞ்சிடுது. குயிக்காக நமக்கு வேலை முடிஞ்சிருது. வணக்கம், என்னுடைய பேர் அலெக்சாண்டர். நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடலூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய வண்டி தான். உங்களோட வண்டிங்களா? இது எங்கே எடுத்தீங்க? நாங்கள் விழுப்புரம் ஸ்ரீராம் டிராக்டர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேண்ணா. எடுத்து 1 மந்த் ஆச்சுங்க. 1 மந்த் ஆச்சுங்க. ஆமாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது? இல்லை, இது ஒரு 16 வகையான தானியங்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாய்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. டஸ்ட் இல்லாமையும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஏக்கர்னா அந்த வண்டி வச்சு கவர் பண்ணியிருக்கீங்க? இது வரையும் நான் ஒரு 20, அதாவது பிப்ரவரி மாதம் மிடில் தான் எடுத்தோம். இது வரையும் நான் வந்து ஒரு 500 to 600 ஏக்கர் கவர் பண்ணியிருக்கேன். 500 to 600 ஆமாம், கவர் பண்ணியிருக்கீங்க. ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ ஏக்கருக்கு நாங்கள் 2200 சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஜாண்டியர் ஹார்வெஸ்டர், மவுண்டர் ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2000 வாங்குறாங்க. ஒரு ஏக்கரை வந்து 1.25 to 1.5 மணி நேரம் வரையும் அடிக்கிறாங்க, பிட்டு பிட்டாக இருந்துச்சுன்னா. அப்படிங்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப விவசாயிகளுக்கு ரொம்ப காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்குது. ஜாண்டியர் வந்துட்டு ஒரு ஏக்கர் வந்துட்டு 1.25 மணி நேரம் ஓட்டுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துல முடிச்சிடுது. 20 நிமிஷம் கூட ஆகாது, 13 நிமிஷம் 15 நிமிஷத்தில் முடிச்சிடும். நீட்டு வயலாக இருந்தால் சீக்கிரமாக முடிச்சிடும். 13-15 நிமிஷத்தில் முடிச்சிடுது. ரெண்டாவது, சோளம் ரொம்ப க்ளீனாக வரதுனால நம்ம வேவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி அடிக்கிறது தான் கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த வண்டி அடித்தா எனக்கு கொடுங்க, நான் எதுவுமே அந்த ஒரு டஸ்ட்டாக வந்துச்சு, குப்பை புல்லுலாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு மூட்டைக்கு 1 கிலோ 2 கிலோங்க மாதிரி கழிக்கிறாங்க. ஆனால் இந்த வண்டி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது தேவையில்ல, கழிக்காமல் அப்படியே போட்டுடுறாங்க. நம்ம வண்டியில் வந்துட்டு க்ளீனாக சோளம் ரொம்ப க்ளீனாக வருது. இது வந்து ஒரு 90%, 90 to 95% சோளத்தை வேஸ்ட் ஆக்காது, கீழே விடாது. கீழே விழுந்து கிடக்கு. மற்றபடி எல்லாமே இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுது. அதுமாரி அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்குது, க்ளீனாக பக்காவாக முடிச்சிடுது. ஆமாம், விவசாயிகளும் இதுதான் விரும்புகிறாங்க. 1 வாரம் 10 நாள் ஆகும் பரவாயில்ல, நீ வந்து அடிச்சு கொடு, இந்த வண்டியால் அடிச்சு கொடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் வரவேற்கிறாங்க வண்டியை. கண்டிப்பாக. வண்டி எடுத்து இவ்வளோ மாதம் ஆகுது, இத்தனை ஏக்கர் ஓட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க? எங்கெல்லாம் ஓடி இருக்கு? சர்வீஸ் ரொம்ப நியூ ஆலண்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. நியூ ஆலண்ட்லேருந்து கணேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல, ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவாக பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அடுத்த நாளே வந்துடுறாரு, முடிஞ்சால் அன்னைக்கே கூட வந்துடுறாரு. எந்த சின்ன பிரச்சனை இருந்தாலும் வண்டியில் அவரே ஃபோனில் சொல்கிறாரு, நம்ம டிரைவர்கிட்ட சொல்லி பார்த்துக்கிறது. அது ப்ராப்ளம்னா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கம்பெனிலேருந்தே கொடுத்துட்றாங்க. ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கம்பெனிலேருந்தே கொடுத்துட்றாங்க. நல்ல முறையில் தான் பார்த்துக்கிறாங்க. சர்வீஸை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பேரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நியூ ஆலண்ட் எடுத்தது காரணமே
ஸ்பேர் சப்ளைஸ் நிறையா இருக்கும், இங்கே பிரச்சனை இருக்காது. மற்ற வண்டி இதோட காம்படிட்டர் வண்டி டஸ்மேஸ் ப்ரீத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இல்லை, மெக்கானிக்கும் கிடைக்கிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டருங்கிறனால இங்கே ஷோரூம் வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கு டெய்லி ரொட்டீனில் இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? டெய்லிக்கு அதனால் கிரீஸ் இது ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அடித்தா போதுமானது. ஆயில் மட்டும் செயினுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுவோம், அவ்வளோதான். மற்றபடி கிரீஸ் அடித்தா போதுமானது. டெய்லியும் எங்களோட சர்வீஸ் என்ன இருக்குன்னா டிரைவரோடது ரேடியேட்டர் க்ளீன் பண்ணி போடுவார், அது மட்டும் தான் க்ளீன் பண்ணி போடுவார். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர், இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? வணக்கம், நான் என் பேர் பார்த்தீங்கன்னா கணேசன். நான் நியூ ஹாலண்ட் டிராக்டர் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் கம்பைன் ஹார்வெஸ்டர் TC 5.30ன்ற மாடலில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதனோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் இன்ஜினை கொடுத்துருக்கோம். 131 HP வந்து இந்த இன்ஜின் பவர் கொடுத்துருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கட்டர் பார் கொடுக்குறோண்ணா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஸ் கட்டர் பார். சரிங்களா, மெய்ஸ் கட்டர் பார் 12 அடி வித்துங்க. 12 அடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேடி கட்டர் பார்னு ஒரு கட்டர் பார் ஒன்று கொடுக்குறோம். அப்படின்னா ஏன்னா நெல்லை இருக்குது இல்லை, ஓகே, நெல்லை இருக்கிற கட்டர் பார் ஒன்று கொடுக்குறோம். 15 அடி வித்து கொடுக்குறோண்ணா. 15 அடியா? நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 15 அடி கட்டர் பார் நம்ம தான் கொடுக்குறோம். ஓகேண்ணா. சரிங்களா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஸுக்குன்னு தனியாக கொடுக்குறோம். அந்த கட்டர் பார் சோளத்துக்குன்னு தனியாக கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற கட்டர் பார் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா தட்டையை அறுத்து உள்ளே இழுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டையை உருவி விடுறதுனால பார்த்தீங்கன்னா தட்டை வந்து வயலில் தான் கிடக்கும், மற்றது கதிர் மட்டும்தான் உள்ளே போகும். அப்படி போக பார்த்தா 100% க்ளீன் கிராப் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். சரிங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் நான் ஏசி கேபின் 2 வருதுண்ணா. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் நான் ஏசி கேபின் பெரும்பாலும் பார்த்தோன்னா ஏசி கேபின் தான் விரும்புகிறாங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்காக. ஒரு ஆப்ரேட்டரு நான் ஏசி கேபினாக இருந்ததுன்னா 8 மணி நேரம் கூட ஓட்ட மாட்டாப்புல. ஆனால் இதை நான் ஏசி கேபினாக இருக்குன்னா நீங்கள் 15 மணி நேரம் 12 மணி நேரம் கொடுத்தா கூட ஈஸியாக ஓட்டலாங்க. இப்போ டிரைவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக சொகுசாக வந்துட்டு ஓட்டலாம். ஆமாங்க, இது போதிருக்க கூட ஓட்டிகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் டபுள் த்ரெஷிங் மெத்தட் கொடுத்துருங்கண்ணா. டபுள் த்ரெஷிங் மெத்தட் எதுக்காக கொடுத்துருவோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 3 ஏக்கர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு நம்ம சொல்கிறோம். மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1.25 மணி நேரம் to 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம பார்த்தோன்னா 1 மணி நேரத்தில் 3 ஏக்கர் வரைக்கும் கவர் பண்ணலாம். அப்படின்றப்போ எப்படி நீங்கள் த்ரெஷிங் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்காக தான் நம்ம டபுள் த்ரெஷிங் மெத்தட்னு ஒன்று கொடுக்குறோம். ஏன்னா 80% கிராப்பை வந்து ஃபஸ்ட்டு த்ரெஷர்லேயே வந்து அடிச்சிடும். மீதி இருக்கிற 20% கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் த்ரெஷர் வந்து நம்மளுக்கு க்ளீனாக கொடுத்துரும். அதனால் டபுள் த்ரெஷர் கொடுக்குறோம். அது இல்லாமல் க்ளீனிங் ஃபேன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. மொத்தம் 3 விதமான வேரியேட்டர் கொடுக்குறோண்ணா. சரிங்களா, வேரியேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வேரியேட் பண்ணுறது தான் வேரியேட்டர்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஒரு வேரியேட்ரு, த்ரெஷருக்கு ஒரு வேரியேட்ரு, பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு ஒரு வேரியேட்டர்னு ஒன்று கொடுக்குறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கிறேன் வாங்க போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா த்ரெஷர் வேரியேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 வகையான தானியத்தை வந்து இந்த கம்பைன் ஹார்வெஸ்டால நியூ ஹாலண்ட் கம்பைன் ஹார்வெஸ்டால வந்து அறுவடை செய்ய முடியும். அது எப்படி ஒரே மிஷினால 16 வகையான தானியத்தை அறுவடை செய்ய முடியும்னு கேள்வி வரலாம். இந்த த்ரெஷர் வேரியேட்டர் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா லோ ஸ்பீடை ஹை ஸ்பீடாகவும் ஹை ஸ்பீடை லோ ஸ்பீடாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக த்ரெஷர் வேரியேட்டர் கொடுக்குறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் மூலிமா, ஏன்னா மற்ற காம்படிட்டர் மிஷின் பார்த்தோன்னா ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா புள்ளியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து புள்ளியை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியேட்டரை ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா மோட்டர் ரன் ஆச்சுன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா 16 வகையான தானியத்தையும் வந்து நம்ம ஒரே இதுவில் த்ரெஷனால இது பண்ண முடியும். A to Z வந்து பார்த்தீங்கன்னா இதிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம். இதனோட இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கேபின் உள்ளே இருக்கும், அதனால் இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது வேரியேட்டர் இந்த ஃபேன் வேரியேட்டர்னா மற்ற காம்படிட்டர் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா புள்ளியை சேஞ்ச் பண்ணணும், பெரிய புள்ளியை சின்ன புள்ளியை சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வேரியேட்டர் கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ஒன்று இருக்கும். இதை நம்ம இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் வேரியேட்டர்னால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை அடிக்கடி சோக்கப் ஆச்சுன்னு க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி இதுவாக கொடுக்குறதுனால ரோட்டரி ஸ்க்ரீன்ற ஒரு அமைப்பை கொடுக்குறோம். மேலே ஃபேன் பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் மூடு ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் அது சுற்றும். ஏன்னா ஹார்வெஸ்ட் மூடு ஃபங்க்ஷன் ஆக பார்த்து ஒரு டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அந்த டஸ்ட்டை வந்து ரேடியேட்டருக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ரோட்டரி ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு 50% ஆன டஸ்ட்டை வந்து இங்கேயே கிளியர் பண்ணிவிடும். மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளியர் பண்ணிவிடும். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
ஏர் டேங்க். அதாவது இன்ஜின்லேயே மவுண்டடாக வருது கம்ப்ரஸர். ஏர் கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேயே மவுண்டடாக வருது. அதில் வந்து ஏர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம வண்டியை நிறுத்திட்டு அதாவது ஃபீல்டு ஓட்டி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீனிங் ப்ராசஸ்க்காக ஏர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சிஸ்டம்னா ஃபேன் சொல்லியாச்சு. ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சொல்லியாச்சு. ஓகேண்ணா. அடுத்ததாக ஸ்வீவ் பாக்ஸ்ண்ணா. ஸ்டீவ் பாக்ஸுங்களா? ஸ்வீவ் பாக்ஸ்னா ஜல்லடைன்னு சொல்லுவோம். ஓகேண்ணா. மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜல்லடையை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 3 சீவ் பாக்ஸ் கொடுக்குறோம். அப்பர் சீவ், லோயர் சீவ், ப்ரீ சீவ்னு சொல்லிட்டு உள்ள வந்து 3 சீவ் பாக்ஸ் கொடுக்குறோம்ண்ணா. இது வந்து பார்த்தோன்னா ஒரு தானியத்துக்கும் மாற்றணுமா, கிராப்புக்கு மாற்றணுமா அப்படின்லாம் தேவை கிடையாது. நம்ம கிராப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. சூப்பர்ண்ணா. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா வாக்கர்னு சொல்லுவோம். மேலே லைன் லைனாக ஸ்டா வாக்கர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடு 3 to 4 ஏக்கர் கவர் பண்ணுறீங்க, அப்போ டஸ்ட் வெளியே வருது, எல்லாத்தையும் சீக்கிரமாக வந்து வெளியே தள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஸ்டா வாக்கர் கொடுத்துருக்கோண்ணா. மற்ற காம்படிட்டர் மிஷினில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டா வாக்கர் தான் இருக்கும். நம்மளதுல பார்த்தீங்கன்னா 5 ஸ்டா வாக்கர் இருக்கு. சூப்பர்ண்ணா. அதோட யூஸ் என்னன்னா, யூஸ் பார்த்தீங்கன்னா வர டஸ்ட் இப்போ நம்ம அடிச்சு வெளியே வருது. ஆமாண்ணா. வெளியே வரத இமீடியட்டாக வெளியே தள்ளணும், வேகமாக வெளியே தள்ளணும். இப்போ 4 இருந்துச்சு அப்படின்னா சோக்கப்பாகும், 5 இருந்துச்சு அப்படின்னா அகலம் அதிகம், பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஒட்டுமொத்தமாக ஸ்பீடாக வந்துடும். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் டஸ்ட். ஓகேண்ணா. இப்போ நான் வந்து சொன்னதுனால 2 த்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆமாண்ணா. இதுதாங்க ஃபர்ஸ்ட் த்ரெஷர். ஓகேண்ணா. சரிங்களா. ஃபர்ஸ்ட் த்ரெஷரு. இது வந்து பீட்ரு. நம்ம காம்படிட்டர் மிஷினில் பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்கும். ஓகேண்ணா. த்ரெஷரு, பீட்ரு, இந்த 2 யூனிட் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறோம், பீட், அதாவது ரோட்டரி செப்பரேட்டர்னு ஒரு யூனிட் கொடுக்குறோம். இதுதான் ரோட்டரி செப்பரேட்டருங்க. அதோட யூஸ்னா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80% தானியத்தை இங்கே உதுத்து எடுத்துட்டோம். ஓகேண்ணா. இதில் அடிக்காததை பீட்ரு அடிக்கும். பீட்ரும் அடிக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டரி செப்பரேட்டர் க்ளீன் பண்ணி கொடுக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷன், அதாவது 2 த்ரெஷரு ப்ளஸ் பீட்ரு, மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது வேரியேட்டர். இதான் ஃபர்ஸ்ட் வேரியேட்டர்னு சொல்லுவோம். நாங்கள் 2 வேரியேட்டர் காமிச்சோம், இது 3வது வேரியேட்டர். இது வந்து ஸ்பீடுக்கோசரம். ஓகேண்ணா. ஸ்பீடுனா நம்ம நம்ம லோ கியரை போட்டுட்டோம், லோ கியரை போட்டு ஃப்ரண்ட்ல போகிறோம், நமக்கு ஸ்பீடு வேணுன்றதுக்காக வேரியேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம், சிலிண்டர். ஓகேண்ணா. இந்த சிலிண்டரை இந்த வேரியேட்டர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்கோம். இதுக்கான லிவர் வந்து பார்த்தீங்கன்னா கேபின்லேயே இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லோ பண்ணலாம், லோ பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா.